வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி 9வது மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை. அட்சயா ட்ரா நடைபெறுது. 671வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 463 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 163 கொடுத்துருக்கோம். பிசி பாஸ் ஆகிருக்கு. 3 நம்பருக்கு டெஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு, இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போது நம்ம முன்னாடி நாள் வின்னிங் கொடுத்துருக்கத பார்க்கலாம் வாங்க. முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் 163ன்னு கொடுத்துருக்கோம். வந்த ரிசல்ட்டு 463 ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பிசியில் 63ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இந்த ஒன்றுக்கு தான் நம்ம 4 கொடுத்துருந்தா ஃபுல் மீனிங்கே கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு. பிசி நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம சிபோர்டில் ஒரு கணக்கில் 3 வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். சிபோர்டு நம்ம கொடுத்த மாதிரியே 3ங்கிறது சிபோர்டுலேயும் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இப்போது நம்ம அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ரா ஞாயிற்றுக்கிழமை அட்சயா ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு 29ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 9வது மாதம், தேதியும் நமக்கு 29ஆம் தேதி. கண்டிப்பாக நமக்கு ஒரு 9 இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 9 நான் மேட்ச் பண்ணி தான் இன்றைக்கி நம்பருங்கிறது நான் கொடுக்குறேன். சரிங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 9 ஒரு போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கணக்கில் எல்லா நம்பர்களும் 9ங்கிறத ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு 4 வந்திருக்கு. 4க்கு 7 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு 1 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏ போர்டில் 4ஆம் நம்பர் நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கு. ரிசல்ட்டு 4க்கு 7 1 தான் வரணும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 வந்திருக்கு. சரிங்களா? 6க்கு நமக்கு வேறு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் நம்ம எப்போதுமே கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் கெஸ்ஸிங் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கே தெரியும். சரிங்களா? நான் பி போர்டில் 0 எடுத்திருக்கேன். 0 கணக்கில் வந்துச்சுன்னா பி போர்டு எடுத்துக்கலாம். 9 வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சி போர்டு நமக்கு 3 வந்திருக்கு. சரிங்களா? 3க்கு 7 வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? 3க்கு 7 வரணும். 7 வராட்டினா சி போர்டில் வேறு நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நேற்று நம்ம பெருக்கல் மெத்தேடை மேட்ச் பண்ணி தான் நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு 463 பெருக்கல் 99ன்னு போடுறோம். என்ன நம்பர் காட்டுது? சி போர்டில் நமக்கு 7 காட்டுது. சரிங்களா? நம்ம 7 தான் கொடுத்துருக்கோம். 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 7 விட்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 8 சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்கான வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்காண்டி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 7 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 0 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 7 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸையும் நீங்கள் உங்கள் கணக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கணும்.
கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லா நம்பர்களுக்குமே ரெகுலராக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நான் வந்து கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நம்பர்களுமே எப்போதுமே நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை கொஞ்சம் மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஆல் போர்டு வந்து நமக்கு இன்றைக்கான நம்பர் ஒரே நம்பராக பார்க்கையில் 1 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு மட்டும் நான் 9ஆம் நம்பரை கொடுக்குறேன். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 9 எடுத்திருக்கேன், 1ங்கிறத நான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். 100% ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நம்ம ஆல் போர்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். சரிங்களா? 1 தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு ஒரே நம்பராக நான் 1 எடுத்திருக்கேன். 1ஆம் நம்பரை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். சப்போர்ட்டுக்கு தான் நம்ம 9 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லா நம்பர்களுமே கலந்து வைக்கலாம். பார்த்திங்கன்னா இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஹார்டு ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஷாட்டில் 100% ஸ்ட்ராங் பண்ணி திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய நம்பர் இன்றைக்கி 1 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து 1000% இருக்குது. நமக்கு 4 வந்திருக்கு, 6 வந்திருக்கு. 4க்கும் 1, 6க்கும் 1, 3க்கும் 1 தான் வரணும். அப்போது எந்த போர்டில் வேணாலும் இன்றைக்கி 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பருங்கிறது வந்து 66 நாள் பெண்டிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஏ போர்டில் 1ங்கிறது வரல. பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 1 தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் 163ங்கிறத நான் கொடுத்துருந்தேன். உங்களுக்கே தெரியும். வேணால் நமக்கு 4ங்கிறது ரிப்பீட் வரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். வேணால் சி போர்டு எதிர்பார்த்தோம், வந்தது ஏ போர்டில். சரி, ஓகே. முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி நான் கொடுக்கக்கூடிய சிங்கிள் நம்பர் இன்றைக்கி 1 இல்லாமல் ஆட்டம் இல்லை. 1ஆம் நம்பர் இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஆல் போர்டு கண்டிப்பாக சொல்லுறேன், 1 வந்து சிங்கிள் நம்பராக வைங்க. 1000% வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. எல்லா நம்பர்களுமே கலந்து ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகிராது. 100% வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸையும் வந்து நமக்கு 197 சரிங்களா? இது ஒரு பாக்ஸு. 197 ஒரு பாக்ஸில் வைக்கலாம். அதே மாதிரி நமக்கு 210 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாக்ஸில் வந்து நான் வந்து அதிகமான நம்பர்லாம் கொடுக்கல. பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து உங்களுக்கே தெரியும், 2 நம்பர் தான் நான் வந்து பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு பாஸ் ஆகும். சொல்ல வேண்டியது இருக்காது. கண்டிப்பாக வந்து வின்னிங் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து பாக்ஸில் வந்து 210, 197 பாக்ஸில் வந்து இந்த நம்பர்ஸை வந்து வைக்கலாம். பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 210, 197 பாக்ஸு கலந்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணியும் கலந்தும் நம்ம பார்க்கையில் வந்து 198 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 796 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 107 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 108 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 108, 107, 296, 198 மேட்ச் பண்ணி வைங்க. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் அதிகமான நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறதே கிடையாது. உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஹார்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், வெற்றிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறேன். சரிங்களா? டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா நமக்கு 797ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 101ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 191ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 196 வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. அதிகமான நம்பர்ஸ் நான் எடுத்துகிட்டு வரல. மொத்தமே வந்து உங்களுக்காண்டி நான் வந்து 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 8 நம்பர்ஸையும் நீங்கள் கலந்து வைக்கலாம். கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்பர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா?
ஏபிபிசிஏசி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நான் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 19, 17ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை விட்டால் உங்களுக்கு 76ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 76, 97, 19, 17, 10, 21. சரிங்களா? நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் மொத்தம் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 6 நம்பர்ஸ் தான். இந்த 6 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ் 19, 17, 76, 97, 10, 21 மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த 6 நம்பர்ஸை வந்து 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல. பார்த்திங்கன்னா உங்களுக்காண்டி நான் கம்மியான நம்பர்ஸ் தான் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்துங்க, கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா 21, 01, 07, 96. சரிங்களா? நான் வந்து உங்களுக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுக்குற நம்பர்ஸை வந்து கலந்து வைங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த நம்பர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 21, 18, 21, 01, 07, 96 மேட்ச் பண்ணி வைக்கலாம். சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா சரிங்களா? இந்த நம்பர் உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணலாம். பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா 07, 97. சரிங்களா? 07, 97 டபுள்ஸ் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. சரிங்களா? நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ரெகுலராக வந்து ஃபைனல் கெஸ்ஸிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அந்த நம்பர்ஸை மட்டும் நான் ரெகுலராக வந்து என்னுடைய குரூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்பில் இங்கே அனுப்புனேன், ஜாயின் பண்ணிக்கலாம். டியருக்கான கெஸ்ஸிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அந்த நம்பர்ஸை மட்டும்தான் நான் வந்து குரூப்பில் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்படுற நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம வந்து 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு மொத்தமே 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் நம்பர்ஸ் பார்த்தோம். ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பர்ஸும் பார்த்தோம். பாட்ஸ்லேயும் நல்ல நம்பராக கொடுத்துருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி பெஸ்ட்டான நம்பர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். 100% உங்களுக்கான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.